கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். வேக நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் பாதி ரசத்தில் எடுத்து போட்டுக்கிடுவோம். ரசத்துக்கு தாளிப்பு ரசம் தாளிச்சாச்சு. பருப்புக்கு இப்போ உப்பு போடுவோம். நிறைய உப்பு போட்டக்கூடாது, கொஞ்சமாக தாளித்து முடிச்சுட்டு தான் உப்பு போடணும். ரசத்துலேயும் அதே மாதிரி தாளித்து முடித்து தான் உப்பு போடணும். இல்லாட்டி ரசம் வந்து கடுத்தாப்பில் போயிடும். இப்போனா நாங்கள் தாளித்து முடித்து கடைசியாக தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டோம். இது நல்லா வெந்துருச்சு. கடையெல்லாம் தேவையில்லை, அதுவே வெந்துடும். ஊற்றிக்கிட்டு நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுக்கலாம். அவ்வளோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வச்சாச்சு. பருப்பு ரசம் இந்த மாதிரி சுட்டு தக்காளி மிளகாயெல்லாம் சுட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரசம் நல்லா நுர குட்டி வரட்டும். பருப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. தூக்கி வச்சிருக்கேன். மல்லி போட்டு தாளித்தேன், இருந்தாலும் ஒரு கொத்து போடுறேன் கடைசியாக வாசத்துக்கு. சூடு ஏறிடுச்சு. ரொம்ப கொதி வந்துட்டாக்கா ரசம் நல்லாலாம் பாரு. இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும், நுர குட்டிட்டு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காம்பும் எடுத்தாச்சு, நறுக்கிக்கலாம். என்னடா மட்டன் பாவக்காய் எல்லாம் ஒரே நாளில் செய்கிறோன்னு பார்க்காதீங்க. மட்டன் வந்து நாங்களாம் சாப்பிடுவோம். வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக பாவக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கழுவி தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும் வேக வைக்கிறதுக்கு. தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாவக்காயை வேக வச்சுக்குவோம். பாவக்காய் பொரிச்சு பருப்பு ரசம். சின்ன பிள்ளைகளுக்கு கறி, எங்கள் வயசானவங்களுக்கு பாவக்காய். பாவக்காய் பொரிச்சிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கருவேப்பிலை எடுத்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குக்கா அந்த தக்காளி? பாவக்காய் செய்கிறதுக்கா? சம்பா மாதிரி முதல்ல வச்சுட்டு அதில் பக்கம். ஆமாம், தொக்கு. அப்படி செஞ்சால் கசப்பு தெரியாது. ஆமாம், பாவக்காய் ரொம்ப சத்து தெரியுமா? சுகருக்குலாம் நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டா பாவக்காய் சாப்பிட்டா. அதனால பெரியவங்களுக்காக இப்போ பாவக்காய் செய்கிறோம் இன்னைக்கு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வரலாம். பாவக்காவில் தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. பாவக்காய்க்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு அதை போட்டு வதக்கிடுவோம். சாமி கொஞ்சம் வேலையாக போயிட்டாங்க, அதனால நான் இதை பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுவோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் அப்பளமும் சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க, அதனால் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தான் வச்சுருக்கேன். நல்லா சட்டி காயட்டும், அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே பாவக்காய் தக்காளி ஊற்றலாம் பார்த்துக்கலாம். தக்காளி ஒரு அரைப்பை தான் வெந்திருக்கு. இப்போ மிளகாத்தூள் போடுறேன். ஒரு பச்சை மிளகாவும் இதோட சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ வாசம் நல்லா இருக்கும் பச்சை மிளகா அது சேர்த்தோம்னா. கொஞ்சம் தக்காளி வேகணும். அப்பளம் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூட கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தக்காளிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கிறேன். பாவக்காய் இப்போ இதை சேர்த்துருவோம். நல்லா பெரட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்பளத்தை பொரிச்சுக்குருவோமா? நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். அப்பளத்தை பொரித்து ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. பழுத்து போகாமல் இருக்கணும்ல, ஒரு பாக்ஸில் போட்டு மூடிடலாம். சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. கொஞ்சம் சுருளை விட்டுக்கலாம். சுருண்டு வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு பீஸ் வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பை எடுத்துரும். நாங்கள் போடல, நாங்கள் கொஞ்சம் கசப்பே சாப்பிடுவோம், அதனால நாங்கள் போட்டுக்கிறோம். உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. கிழங்கெல்லாம் உடையாமல் நல்லா வெந்துருச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் இறக்கிடுவோம். வெள்ளை சோறு, ரசம், பருப்பு ரசம், கருப்பு தண்ணியாக கலந்துருக்கோம். இது கறி பொரிச்சிருக்கோம். சுடுது இறக்கணுன்னு கறி பொரிச்சிருக்கோம். இது பாவக்காய் வதக்கியிருக்கோம். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதாங்க எங்களோட சாட்டர்டே லன்ச். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.